பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் ஃபேன் ஏசிக்கு அதிகமாக வேலை இருக்காது. குளிருக்கு அடக்கமாக நல்லா இழுத்து பொறுத்திக்கிட்டு ஜம்முன்னு தூங்கலாம். நல்லா இழுத்து பொறுத்திக்கிட்டு ஜம்முன்னு தூங்கிறதுக்கு வேணால் இந்த பனிக்காலம் செட் ஆகும். ஆனால் நம்மளோட உடம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இந்த பனிக்காலன்றது செட் ஆகாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வறண்டு போய் தோல் கை கால்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருக்கமாக இருக்கும். அங்கங்கே பார்க்கறதுக்கே ஸ்கின்லாம் நல்லா டேமேஜ் ஆகி வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலம் முடிகிற வரைக்குமே நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே வெளியில் போகிறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்படும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய ஏதாவது நமக்கு ஃபேவரட்டாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். அப்படி அந்த ஏதாவது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலுமே கூட பார்த்திங்களா, அது கொஞ்ச நாளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுக்கும். அப்படி இருக்கும்போதும் பார்த்திங்களாவே கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா ட்ரை ஆகி அதுவுமே வறண்டு போய் திரும்பவும் அதே மாதிரி கை பாடு நிலைமைக்கு ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லவா? குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் தேங்காய் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் எடுத்து நம்ம கை காலில் ஃபேஸில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஜென்டலாக ஒரு மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக எப்படி குளிக்கிறோமோ அந்த மாதிரி பச்சை தண்ணியில இல்லை ஹாட் வாட்டர்லையோ எதுலையாவது நம்ம குளிச்சிக்கலாம். ஆனால் குளிக்கும்போது ஒரு விஷயம் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் எல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்படி சாஃப்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்கிறன்ற பேரில் நல்லா அழுக்கெல்லாம் தேய்ச்சி எடுக்கிறோன்னு நல்லா சுரண்டி எடுத்து இந்த தேய்க்கிறதுக்குன்னு குளிக்கிறதுக்கு பஞ்செலாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் போட்டு தேய்ச்சி இந்த மாதிரி குளிக்கிறதாலே பார்த்திங்களா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஆயில்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதம் எல்லாமே போய் நல்லா ஸ்கின்னு வறண்டு போய் இந்த பனிக்காலத்தில் நமக்கு இந்த மாதிரி ஸ்கின்னு ட்ரை ஆகிறதுக்கு உடல் வறட்சி சுருக்கம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா குளிக்கும்போது சோப்பு போட்டு குளிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப போட்டு தேய்க்க வேணால் கொஞ்சம் மைல்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி போட்டு குளிச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, குளித்து முடிச்சதுமே டவல் எடுத்து உடம்பு ஃபுல்லாக ஒரு இடம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுன்னு நல்லா போட்டு ரொம்ப வரன்னு வரட்டி எடுப்போம். அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி துடைக்காமல் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் குளிப்பாட்டிட்டு ஒத்தி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி பனிக்காலத்தில் நம்ம லைட்டாக ஈரப்பதம் மட்டும் போகிற அளவுக்கு மட்டும் ஒத்தி எடுத்தால் போதும். ரொம்ப டவலை வச்சு தேய்ன்னு தேய்க்கணும், ஈரம் போகணுன்னு தேய்க்கிற அளவுக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா குளித்த உடனே நம்ம ஸ்கின்லாம் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த டைமில் நல்லா நம்ம துவட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்லாம் சீக்கிரமே இந்த மாதிரி சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும், டேமேஜ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக துடைச்சிட்டு மட்டும் வந்தால் போதும். துடைச்சி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் கை கால்லாம் ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற நார்மலாக எந்த மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் அது மேலே அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸு கை கால்லாம் எங்குமே அந்த அளவுக்கு சீக்கிரமே ட்ரை ஆகாது. இந்த தோல் வறட்சி சுருக்கம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வராமல் இந்த பனிக்காலத்தில் நம்ம சேஃபாகவே இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.